தொடர்ச்சியாக அந்த சிசிடிவி கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருந்ததால் அந்த மின் இணைப்புகளில் பழுது ஏற்பட்டு சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என்று நீலகிரி பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் அதிகாரி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். எனவே இந்த நிலை தமிழகத்தில் உள்ள எந்த ஸ்ட்ராங் ரூமிலும் 40 பாராளுமன்ற தொகுதிக்கான எந்த ஸ்ட்ராங் ரூமுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கழகத் தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒரு கோரிக்கை மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ராங் ரூமிலும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எந்த பழுதும் இல்லாமல் முழுமையாக இயங்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் அதுவரை அந்த சிசிடிவிக்கள் இயங்க வேண்டும். அதற்கான ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு சுற்றி உள்ள இடங்களில் எந்த ட்ரோன் போன்ற கருவிகள் பறந்திடக்கூடாது, நோ ட்ரோன் ஃபிளையிங் ஏரியா என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்கிறோம். வாக்கு பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 மீட்டர் அந்த சுற்றளவிற்கு இருக்கு. எந்த ட்ரோன் போன்ற சாதனங்களை இயக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது, அதற்கான உரிய உத்தரவுகளை காவல்துறைக்கு தந்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது வாக்காளர் பட்டியல் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரகாரம் தயாரிக்கப்படக்கூடிய பட்டியல். இந்த பட்டியலை தயாரிப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான பணியாகும். அந்த பணியில வேற யாரும் தலையிட முடியாது. அந்த வாக்காளர் பட்டியலை எப்போதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் சீரமைத்துக் கொண்டே வருவார்கள். தேர்தல் வருடம் அப்போது குறைந்தபட்சம் 3 தடவையாவது அந்த வாக்காளர் பட்டியலை, மாதிரி பட்டியலை வெளியிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க. 4 வாரங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கேம்ப்ஸ்ல அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் அவங்க போயிட்டு எங்களுடைய பெயரெல்லாம் விட்டு போயிருக்குன்னு கேட்கலாம், நீக்க வேண்டிய பெயர்களை நீக்க வேண்டும் என்று கேட்கலாம். அதையெல்லாம் விடுத்துவிட்டு அந்த சட்டத்திலேயே சொல்றாங்க, நாமினேஷன் வித்ரா பண்றதுக்கு கடைசி நாட்களுக்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியலை எந்த திருத்தமும் செய்ய முடியாது. அரசியல் கட்சிகளும் குறிப்பாக வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது, தேர்தலுக்கு முன்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. இது மக்களோடு பணியாற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லோரும் செய்வாங்க. வாட்ஸ்அப் பேஸ்புக்ல மட்டும் கட்சி நடத்துறவங்களுக்கு அது தெரியாது. அவங்க அந்த சட்டத்தை படிச்சு தான் தெரிஞ்சு. சிஓ இந்த நோ ட்ரோன் ஃபிளையிங் ஜோன் அதற்கான உரிய அறிவிப்பை அறிக்கையை காவல்துறையிட்ட அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சிசிடிவி கேமராக்கள் நிச்சயமாக பழுதடையாமல் பார்த்துக் கொள்வோம் என்ற உறுதியை கொடுத்திருக்காரு. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.